திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய 9ஆம் நாள் புத்தக திருவிழா நிகழ்ச்சிகள் மிகவும் சீரோடும் சிறப்போடும் மிகச்சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் உள்ளடக்கி இந்த நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கலைகள் எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும், மாணவர்களுக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக மாவட்ட நிர்வாகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புத்தகங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயர்ந்த இடத்தை கொண்டு செல்லக்கூடியது. நான் ஒரு யோகா ஆசிரியர் என்ற முறையில் இந்த புத்தகங்கள் தியானத்துக்கு ஈடானவை என்று சொல்கிறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் என்னுடைய 2ஆம் வகுப்பிலிருந்து நூலகமும் புத்தகங்களும் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துணையாக இருந்துள்ளன. நான் மிக உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய கலைகளை கற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் நான் உருமாறியதுக்கு காரணம் புத்தகங்கள் தான். புத்தகங்கள் வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல எப்படி மாற்றம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு வாட்பாடி எக்ஸ்டென்ஷன் நூலகத்தில் ஒரு புத்தகத்தை படித்தேன், மலர் மருத்துவம் என்ற புத்தகம். இன்றைக்கி அந்த மலர் மருத்துவ சிகிச்சையாளராக நான் மாறி இன்றைக்கி சமுதாயத்துக்கு நிறைய பணிகளை செய்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு புத்தகம் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. இன்றைக்கி மாவட்ட மைய நூலகத்தில் ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கம் போல் இந்த மாவட்ட மைய நூலகம் விளங்கி கொண்டிருக்கின்றது. மாவட்ட மைய நூலக அலுவலர் திரு சிவகுமார் அவர்கள் ஒரு புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய தேடலோடு பயணித்துக் கொண்டிருப்பவர். அவர் பல ரிசோர்ஸ் பர்சன்ஸை தேடி 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 அவங்கள தொடர்ந்து அந்த சமுதாய மக்களுக்கு பயன்படும் வகையில் எங்களை வழிநடத்திட்டு இருக்காரு. அந்த வகையில் தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகளாக நான் யோகத்திலையும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பயிற்சி, அவங்களுக்கான ஆறுதலை கொடுத்து என்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றேன். அந்த வகையில் இந்த மாவட்ட நிர்வாகம் என்னை பெருமைப்படுத்தியதற்காக, இந்த வள்ளலார் பிறந்த நாளில் என்னை பெருமைப்படுத்தியதற்காக மனம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். இந்த மாவட்ட நிர்வாகம் மிகச்சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை வடிவமைத்துள்ளது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த புத்தகம் மூலமாக நல்ல விஷயங்கள் கடத்தப்பட வேண்டும், இந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழாவை மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு நிறைய புத்தகங்களை வாங்கி வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஓய்வு பெற்ற மேலாள் வணிக வரி அலுவலர், யோகா ஆசிரியர், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் முடிச்சிருக்கேன். இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த புத்தக திருவிழா ரொம்ப சீரோடு சிறப்போடு நடந்துட்டு இருக்கு. திருவிழா துவக்கத்திலேயே பல்வேறு இடங்கள் மாவட்டம் முழுவதும் விளம்பர பதாகைகள் வைத்து என்னென்ன நிகழ்வுகள் இங்கே நடக்குதுங்கிறதெல்லாம் மிகச்சிறந்த முறையில் விளம்பரப்படுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் மாவட்டம் முழுவதிலிருந்து மக்கள் சாரசாரையாக வந்துட்டு போகிறாங்க. பெருமளவு இந்த புத்தக திருவிழா இளைஞர்களை கவர்ந்திருக்கு. அதுபோல் தினந்தோறும் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மக்களை பெரிதும் கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக திருவிழாவில் தான் மாணவர் உரை என்கிற ஒரு மாணவர் அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிற ஒரு நிகழ்வாக அமைகிறது. திருச்சியில் உள்ள தமிழ் சேவை செய்கின்ற மற்ற இலக்கிய சேவை செய்கின்ற அவர்களை தேடி பிடிச்சு அந்த ஆளுமை, திருச்சி ஆளுமைங்கிற விருது கொடுத்து அவங்களாம் கௌரவிச்சது மிக சிறப்பான விஷயம். இன்றைய தினம் ஐயா நன்மாறன் அவர்களை கௌரவித்தாங்க, நேற்றைய தினம் அடியனை கௌரவித்தாங்க. இதெல்லாம் மேலும் மேலும் நாங்கள் தமிழ் பணி செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்து இன்னும் நாங்கள் நிறைய தமிழ் பணி செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தை உருவாக்குது. அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுது. இது சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கும், ஐயா தமிழ்ச்செல்வி கோவிசாமி ஐயா அவர்களுக்கும், கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும், இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுக்கும் எங்களது மாவட்ட மைய நூலக வாசகர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடியே பன்முக கலைஞர் லாலுடி தா. நன்றி.